வெல்கம் டு அன் அகாடமி சேனல். இந்த செக்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த நியூஸ் வந்து நீங்க அப்கமிங் எழுத போற பேங்க் எக்ஸாம் ஆகட்டும் அல்லது இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஆகட்டும் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரியா? ஒன்ஸ் நான் இந்த நியூஸை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு இதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்க எந்த அளவுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு நம்ம அடுத்த அப்டேட்ஸை பார்க்கலாம், சரியா? ஓகே, நான் இப்போ இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 30 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு கமிட்டியை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, சரியா? அதுக்கு பேர் என்னன்னா ரெகுலேட்டரி ரிவ்யூ செல். ரெகுலேட்டரி ரிவ்யூ செல், சரிங்களா? இதை ஷார்ட்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்ஆர்சி அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இது எதுக்கு அப்படின்னா ரெகுலேட்டரி ரெஃபார்ம் அண்ட் மாடர்னைசேஷன் டிரைவ், சரியா? அதாவது நிறைய வந்துட்டு பழைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தூக்கிட்டு இப்ப நடைமுறைக்கு எது ஒத்து வருமோ, சரியா? இப்ப மாடர்ன் பேங்கிங்க்கு எதெல்லாம் ஒத்து வருமோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மட்டும் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா கன்சல்டேட் பண்ண போறாங்க. அதுக்காக தான் இந்த 30 மெம்பர்ஸ், அதாவது 30 மெம்பர்ஸ் கொண்ட இந்த கமிட்டியை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஆர்ஆர்சி. ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டோம்னா ரெகுலேட்டரி ரிவ்யூ செல்னு சொல்லுவோம், சரியா? இதுக்கு முன்னாடியே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஒரு கமிட்டியை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ரெகுலேஷன்ஸ் ரிவ்யூ அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். ஷார்ட்டா என்ன சொல்லுவோம், ஆர்ஆர்ஏ 2.0ன்னு சொல்லுவோம். இது எப்ப ஃப்ரேம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா 2021 டு 2022, சரியா? 2021 டு 2022ல ஃப்ரேம் பண்ணிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரெகுலேஷன்ஸ், சர்க்குலேஷன்ஸ், மாஸ்டர் டைரக்ஷன்ஸ், நோட்டிபிகேஷன்ஸை டெலிட் பண்ணாங்க, சரியா? இதெல்லாம் வந்துட்டு இந்த காலகட்டத்துக்கு பொருந்தலையோ அதெல்லாம் தூக்கிட்டாங்க, சரியா? எத்தனை அப்படின்னா கிட்டத்தட்ட 1000, சரிங்களா? இப்ப இதுல எவ்வளவு எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு தூக்க போறாங்க, சரியா? கிட்டத்தட்ட மொத்தமா 8000 இருக்கு. 8000 என்னென்ன இருக்குன்னா ரெகுலேஷன்ஸ் இருக்கு, சரிங்களா? அடுத்தது சர்க்குலர்ஸ் இருக்கு, மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் இருக்கு, அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8000 இருக்கு. அதுல எவ்வளவு டெலிட் பண்ண போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வந்து டெலிட் பண்ண போறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட்டா இருக்கு, அதாவது இப்ப நடைமுறைக்கு ஒத்து வராததா இருக்கு, சரியா? பொருந்தாததா இருக்கு. அதனாலதான் என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு 5000 தூக்க போறாங்க, சரியா? அதே போல இந்த 30 மெம்பர்ஸ் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேரிஸ் டிபார்ட்மெண்ட்ல, சரியா, பலதரப்பட்ட துறைகள்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, ஆபீசர்ஸ். அவங்க தான் இந்த 30 மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாரு லீட் பண்ண போறாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் யாரு, சஞ்சய் மல்கோத்ரா. இவர் தான் 26th கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? ரைட். அடுத்த வந்து பாருங்க, இதுல இதுல என்ன பண்ண போறாங்க பாருங்க, ஒரு 3000 மட்டும் ஆக்டிவ் ஒன், இது நம்ம பார்த்தாச்சு. இது எதுக்கு அப்படின்னா பெட்டர் கிளாரிட்டி அண்ட் எஃபிஷியன்சி, அதாவது பேங்கிங் செக்டார்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப கிளாரிட்டியோடையும் இருக்கணும், அண்ட் தென் பேங்கிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எஃபிஷியன்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ண போறாங்க, சரியா? அதாவது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், சரியா? நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். தினைக்கும் நம்ம அந்த பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் பண்றது ரொம்ப சிக்கலா இருக்கும், சரியா? ரொம்ப ஃப்ரிக்ஷனா இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரிக்ஷனா இருக்கக்கூடாது, ஸ்மூத் ஃபங்க்ஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ண போறாங்க, தேவையில்லாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டெலீட் பண்ணிட்டு தேவையான இந்த 3000 மட்டும் என்ன பண்ண போறாங்க, கன்சல்டேட் பண்ண போறாங்க, சரியா? ரைட். இதுல ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன பண்ண போறாங்கன்னா 33 கோர் சப்ஜெக்ட், சரியா? 33 கோர் சப்ஜெக்ட், அதாவது 33 ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ல இருக்கிற அந்த ரெகுலேஷன்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ண போறாங்க, சரியா? அதை மட்டும் யூனிஃபிகேஷன், அதாவது ஒருங்கிணைந்து அதை ரிவ்யூ பண்ண போறாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல எத்தனை பண்ண போறாங்கன்னா 33. நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த ரெகுலேட்டரி ரிவ்யூ செல்லு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருவாங்க, ஆர்ஆர்சின்னு. இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ரேம் பண்ணாங்க இல்லையா, அது சி வந்து இந்த லாஸ்ட்ல சி என்னத்தை வந்துட்டு மீன் பண்ணுது, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்பாங்க, சரி? அப்படி கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால நீங்க எல்லாத்தையுமே தெளிவா பார்த்துக்கணும். நான் முக்கியமானதை மட்டும் தான் எடுத்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கேன், சரியா? அதே மாதிரி இந்த நியூஸை எலாபரேட்டா, சரியா, இது மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் சர்க்குலர்ஸ் எல்லாமே நான் ஒரு கம்பைல் பண்ணி ஒரு ஃபைலை வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்ல அப்டேட் பண்ணிருக்கேன், சரியா? அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதுல ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன், ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பா நீங்க அதுல ஒரு 10 நியூஸ் படிக்கிறீங்கன்னா எக்ஸாம்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா அதுல இருந்து வரும், சரியா? அந்த மாதிரி நியூஸை மட்டும் தான் நான் ஃபில்டர் பண்ணி கம்பைல் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். அந்த லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது கண்டிப்பா நீங்க எழுத போற அப்கமிங் பேங்க் ஆகட்டும் அல்லது இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஆகட்டும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? அடுத்து பாருங்க, ஒன்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ண பிறகு எவ்ரி 5 to 7 years என்ன பண்ண போறாங்கன்னா ரிவ்யூ பண்ண போறாங்க, சரியா?
அதுலயும் எது இதெல்லாம் ஒத்து வருது எது இதெல்லாம் ஒத்து வராதோ அதெல்லாம் தூக்கி அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு எதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், அதாவது நடைமுறைக்கு ஒத்து வருமோ அதை மட்டும் வச்சுக்க போறாங்க. சரியா? இப்ப இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம், இந்த அப்ரிவேஷன்ஸ் வந்து கேட்கலாம். சரியா? இதோட ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு ஒவ்வொரு லெட்டர் எதை சொல்லுதுன்னு கேட்கலாம். அதே மாதிரி இதுல எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது இந்த ரிவ்யூ செல்லில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு கேட்கலாம். இதுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதே மாதிரி ஃப்ரேம் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு கேட்கலாம். அதுக்கு பேர் என்னது? ரெகுலேஷன்ஸ் ரிவ்யூ அத்தாரிட்டி. சரியா? அதே மாதிரி இந்த 30 மெம்பர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு கேட்கலாம். யாரா இருப்பாங்கன்னா ஆர்பிஐ ஆஃபீஸர்ஸ், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஆர்பிஐ ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ரைட். அடுத்த இதுல எத்தனை ரூல்ஸ் வந்துட்டு அதாவது ரெகுலேஷன்ஸ், சர்க்கிள்ஸ், மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் இப்ப கரண்ட்லி எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 8000. அதுல எத்தனை வந்துட்டு கிட்டத்தட்ட எடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டா 5000. சரியா? எத்தனை வந்துட்டு இப்ப நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்னா 3000. சரியா? 3000 இப்ப இதெல்லாம் என்னன்னா இப்ப கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஒத்து வரக்கூடியது. சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் பேஸா வந்துட்டு அதாவது முதல் கட்டமா எத்தனை முக்கியமான சப்ஜெக்ட்ல இருந்து அதை ரிவ்யூ பண்ண போறாங்க அப்படின்னா 33 கோர் சப்ஜெக்ட் எடுத்து தான் ரிவ்யூ பண்ண போறாங்க. சரியா? அடுத்ததா இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தாட்டி, அதாவது எந்த ஃப்ரீக்வன்சில இதை திரும்ப திரும்ப அசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 5 to 7 years ஃப்ரீக்வன்சில. சரியா? இதெல்லாம் முக்கியம். இப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருக்கேன். சரியா? இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் த ரெகுலேட்டரி ரிவ்யூ செல் ஐடென்டிஃபைடு ஹவு many கோர் சப்ஜெக்ட் ஃபார் யூனிஃபிகேஷன் அண்ட் ரிவ்யூ. சரியா? அதாவது எத்தனை வந்துட்டு கோர் சப்ஜெக்டை கட்டத்துல எடுத்து ரிவ்யூ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, ஹவு ஆஃபன் வில் த ரெகுலேட்டரி ரிவ்யூ செல் ஆர்ஆர்சி assess regulations to maintain their relevance and effectiveness. சரியா? இது வந்துட்டு என்ன ஃப்ரீக்வன்சில பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான். அடுத்து பாருங்க, out of the total regulations how many are considered absolute or redundant by the RBI. சரியா? எத்தனை வந்துட்டு இப்ப நடைமுறைக்கு ஒத்து வராததா இருக்கு, பொருந்தாததா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆர்பிஐ வந்துட்டு இப்ப இதெல்லாம் ஒத்து வராது, நடைமுறைக்கு பொருந்தாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கறாங்க. அடுத்து பாருங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நீங்க கரெக்டான ஆன்சர் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? கையோட டைப் பண்ணிடுங்க. கண்டிப்பா ஈஸியா பண்ணக்கூடியதுதான், எதுவும் கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்ல. இதே கொஸ்டின் தான் உங்களுக்கு எக்ஸாம்லயும் கேட்பாங்க. இந்த பேட்டர்ல தான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இதுல இருந்து வரும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, the Reserve Bank of India currently has approximately how many regulations, circulars, master directions and notifications. அடுத்து பாருங்க, how many members are part of the regulatory review cell established by the Reserve Bank of India. சரியா? இப்போ இந்த 5 கொஸ்டினுக்கு கண்டிப்பா உங்களால 100% கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும் நம்புறேன். கரெக்டான ஆன்சர் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிட்டு அடுத்த அப்டேட்ஸை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.